மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமா. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நல்லது. ஆவி பயங்கர உற்சாகத்தில் இருக்குது. என்ன உற்சாகம்? முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ தூங்க தூங்க உன் குடும்பத்தில் தரித்திரம் உண்டாகும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. உனக்கு தூக்கம் எப்படி வருதோ அதுபோல தரித்திரன் உனக்கு வரும். தேவனுடைய பிள்ளை என்றோம் தூக்கத்தை இருக்கக்கூடாதா? தூங்காம இருக்க முடியாதா? தூக்கத்தை ஜெயிக்க முடியாதா? அப்புறம் என்னத்தை ஜெயிச்சிருவ நீ? அட்லீஸ்ட் தூக்கத்தை ஜெயிக்க முடியாத நீ எதை ஜெயிச்சிட போற? ஆவி பலம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. ரைட்டு. இப்ப தேவன் வந்து சொன்னார், தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, நான் சீக்கிரம் செத்துருவேன்ப்பா, என்ன கொலை பண்ண போறானுங்க, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஜெபிச்சாங்களா? ஏதாவது அப்போஸ்தலன் ஜெபிச்சானா? இல்லையே. இதைத்தான் இன்னைக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அட்லீஸ்ட் ராத்திரி, பகல் இல்லை, ராத்திரி எப்ப உனக்கு தூக்கம் அதிகமாக வருகிறதோ அந்த நேரத்தில் 1 மணி நேரம் தேவ சமூகத்துக்கு கொடு. கொடுப்பியா? பாஸ்டர், நான் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணட்டா? அப்பா, பாஸ்டர் ஆமா சொன்னா நான் தப்புறேன். பாஸ்டர் இல்லைன்னா நான் காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணட்டா? அப்பா, நான் நிம்மதியாக தூங்கணும்ல. தூக்கத்துக்கு எந்த விதமான கேடு வந்துடக்கூடாது அல்லவா? தேவன் இந்த டைமை சொல்லல. தேவன் சொன்ன டைம் வேற. நல்லா தூக்கம், நித்திர மயக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நித்திர மயக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது தேவன் வந்து எழுப்பி சொல்றார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? தேவன் உன்னிடத்தில் விரும்புவது உன்னுடைய தூக்க கலக்கத்தை விட்டு எழும்ப, உன்னுடைய நித்திரை மயக்கத்தை விட்டு எழும்ப. தூங்காம இருக்க நேரம் ஜெபம் பண்றதுக்கு சொல்லல. உங்களை அன்போடு வேண்டி கேட்கிறேன், உங்களுடைய தூக்க மயக்கத்தை ஜெயித்து அதை அடிமைப்படுத்தி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது என் தேவனுடைய மன விருப்பம். நீ என்ன நினைக்கிற தெரியுமா? தூக்கம் வராத போது ஜெபம் பண்ணணும். தேவன் அப்பதான் சந்தோஷப்படுவார். இல்லவே இல்லை, பிசாசுக்கு அப்பதான் சந்தோஷம். அப்பா, தூக்கம் இல்லாத நேரம் தானே ஜெபம் பண்ற. உன் தேவன் உன்னை என்ன கேட்டா தெரியுமா? நீ நல்லா தூங்க வர நேரம் தூக்கத்தை வெறுத்து ஜெபிக்க சொன்னார். நீ தூக்கம் வராம தானே ஜெபிக்கிற, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ என் பிள்ளைதான். உனக்கு இத்தனை நாள் புரியல, இன்னைக்கு தேவன் சொல்றார். தூக்க கலக்கத்திலிருந்து எழுந்த அப்போஸ்தலரை பார்த்து சொன்ன வார்த்தை, என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். என்னோடு கூட இந்த தூக்க மயக்கத்தில் எழும்பு. சும்மா தூக்கம் வராத நேரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு இல்லை சொன்னார். அப்ப நம்முடைய மாம்சத்தை நாம் அடிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அடிமைப்படுத்துறோமா? மாம்சம் நம்மை அடிமைப்படுத்துது. மாம்சத்தினுடைய குணங்கள், ஐயோ ஏவாளதமா அப்படி அடிமைப்படுத்துச்சு, ஏவாள் தான் விழுந்தா, ஆதாம் தான் விழுந்தான், பொண்டாட்டி சொன்னதை கேட்டு அவன் விழுந்துட்டான். நினைப்பு இப்படியே நினைச்சு எத்தனை நாள் நம்மளை ஏமாத்துறோம். சிம்சோன் விழுந்துட்டான், பவுல் விழுந்துட்டான், சவுல் விழுந்துட்டான். எப்பா நான் நிக்கிறேன். எங்க பாஸ்டர் சொன்னாரு, செத்து போன ஒருத்தனும் பரிசுத்தவான் இல்ல, நாங்க தான் பரிசுத்தவானா, ஏன்னா அவங்களாம் எனக்கு வேண்டி காத்திருக்காங்களா அப்படின்னு சொன்னாரு. அந்த பாஸ்டருக்கு அறிவில்லை, கேட்ட எனக்கும் அறிவில்லை, நான் அதை யோசிக்கவும் மாட்டேன். ஆனா நீ பெற்றுக்கொள்ள முடியுமா? மணவாட்டிக்கு தோழியா கூட போக முடியாத நிலைமையில நீ இருக்கிறன்றதை மறந்துடாத. ஏன்னா மணவாட்டிக்கு தோழி யார் தெரியுமா? அது இஸ்ரவேல் ஜனம். நீ மணவாட்டினா தோழி இஸ்ரவேல் ஜனம். நீ கைவிடப்பட்டேனா தோழியா கூட போக முடியாது. அல்லேலூயா. யோசித்து பாரு, ஆவியானவர் உன்னோடு கூட கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறார்.
உன்னுடைய அவயங்களை நீ பரிசுத்தமாக்க வேண்டும். ஆவியின் சரீரமாக மாற்றணும், மறுரூபப்படுத்தணும். இல்ல இந்த சரீரம் ஞாபகம் வச்சுக்க, பூ உலர்ந்து கீழே விழுவது போல உன்னுடைய சரீரம் ஒரு நாள் உருமாற்றம் அடையும். அநேகர் உன்னை பார்த்து வெறுக்கத்தக்கதாக உன் சரீரம் மாறும். நீ இந்த சரீரத்தை அடக்கிக் கொள்ளாவிட்டால், நீ நெட்டையா பிறக்கலையோ கட்டையா பிறக்கலையோ அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. நீ வாலிப பிராயத்தில் சிறு சிகரம் நினைக்கல, உன்னுடைய அவயங்களை தேவனுக்கு கொடுக்கல, ஆனபடினால் உன்னுடைய அவயம் உருவடைந்து போகும். மாற்றமில்லாத தேவனின் மாறாத வார்த்தை, மறந்துடாத, மாற்றமில்லாத தேவனின் மாறாத வார்த்தை உன்னை சம்மட்டியாய் அடித்துக் கொண்டிருக்கிறது. தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் உன்னுடைய அவயங்களை, உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. தேவன் விரும்புகிற காரியம் நியாயப்பிரமாணத்தின் பிரதான கற்பனையாகிய அன்பை உன் சரீரமாகிய அவயங்களில் நீ வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை நீ வெறுக்கணும். அதிபதியினுடைய கிரியைகள் உன் மாம்சத்தினுடைய ஊடாய் கடந்து வராதபடிக்கு இந்த மாம்சத்தை மறுரூபப்படுத்த தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணணும். தேவ ஆவியானவர் இந்த சரீரத்தை ஆண்டு கொண்டால் மாம்சத்தினுடைய இச்சைகள் அடிபடையும். தேவ சமூகத்தில் யாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன்னில் தேவன் விரும்புகிறது உன்னுடைய அவயங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நிறுத்தி வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக, நல்ல கேளுங்க, உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக, உங்களை மரித்தோரிலிருந்து பாவமாகிய மரணத்திலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக, ஆமென், நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆமென். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், ஆமென், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்ல கேளுங்க, கிருபைக்கு நீ உட்பட்டிருந்தா பாவம் உன்னை மேற்கொள்ளாது, உன் அவயம் பாவ கிரியைகளை செய்யாது. அப்ப நீ கிருபைக்கு உட்படல, இன்னும் நீ கிருபைக்கு ஒப்பு கொடு. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? கூடாதே. கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக, எதற்கு கீழ்ப்படியும்படியாக உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ, ஒப்பு கொடுத்தீர்களோ, அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இனி வேண்டாம். இந்த நிமிஷம் முதல் பிசாசு என்னை ஏமாற்றி விட்டான், என் மாம்சம் என்னை ஏமாற்றி விட்டது, என் சிந்தை என்னை ஏமாற்றி விட்டது, ஐயோ நான் என்ன செய்வது என்கின்ற அங்கலாய்ப்பு இல்லாதபடி நீ விழுந்தாய். ஆனால் உன் மகிமை உன்னை விட்டு கடந்து போகும். புல்லின் பூவுக்கு நீ சமம் என்கின்ற ஆதாரத்தை நீ உணர்ந்து இனி பாவம் செய்யாதபடி, இனி உன்னுடைய மாம்சம் உன்னை வஞ்சிக்காதபடி, உன் மாம்சத்திற்கு நீ அடிமையாகாதபடி உன்னுடைய அவயங்களை தேவனுக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய அவயத்தின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் முதல் கற்பனையாகிய அன்பை தேவனுக்குள் நிறைவேற்ற நீ தகுதி உள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை முதலில் நீ அறிந்து கொள். தேவன் தாமே உன்னை அவருடைய சத்தத்தினுடைய ஊடாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.